இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜூலை மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே மனித வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கிற சில விசுவாச சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி தான் இந்த வாசகங்கள் 3மே இருக்கிறது. இந்த சாலமோனின் ஞான நூல் என்பது கிமு 1வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது யூதர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு மற்ற பகுதிகளில் வசித்து கொண்டிருந்த நேரத்தில், அதாவது எகிப்தில் அலெக்சாந்திரியா என்கிற ஒரு பகுதியில் அவர்கள் வசித்து கொண்டிருந்த நேரத்தில் நாடு விட்டு பிழைப்பிற்காக வேறு இடங்களுக்கு சென்றாலும் யூத மரபை பின்பற்றி, யூத சட்டங்களை அவர்கள் பின்பற்றி, தொழுகை கூடங்களை கட்டி அவர்கள் யாவேவை மட்டுமே தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம். தங்களுடைய சொந்த பூமியை விட்டு வெகு தொலைவில் இருந்த ஒரு காலம். அப்பொழுது அவர்களுக்கு மனதுக்குள்ள சில ஏக்கங்கள், கடவுள் இருக்கிறாரா? கடவுளுடைய அன்பு நமக்கு உண்மையாகவே கிடைக்குமா? ஏன் கடவுள் தீமை செய்பவர்களை அனுமதிக்கிறார்? கடவுள் ஏன் தீமை இந்த உலகத்தில் அனுமதிக்கிறார்? கடவுளுடைய நீதி இந்த உலகத்திற்கு எப்பொழுது கிடைக்கும் என்கிற அடிப்படையான கேள்விகள் அவர்களுக்கு மனதில் எழுந்த நேரத்தில் தான் இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனின் ஞான நூல் என்கிற இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாமே கடவுளுடைய நீதி என்பது அவருடைய ஆற்றலில் இருக்கிறது. கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கடவுள் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். கடவுள் நம்மை தண்டிப்பதில் காலம் தாழ்த்துபவராக இருக்கிறார். கடவுளுடைய நீதி என்பது அவருடைய ஆற்றலில் தான் இருக்கிறது என்று அந்த மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற, விசுவாசத்தில் ஒரு புத்தெழுச்சியை தருகிற வாசகங்களாகத்தான் இந்த முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஏன் இந்த உலகத்தில் கடவுள் தீமையை அனுமதிக்கிறார்? ஏன் நல்லவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, தீயவர்கள் எல்லாம் ரொம்ப வளமாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு எழுகிற நேரத்தில் முதல் வாசகமே நமக்கு பதிலாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வாசகத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ரோமை கிறிஸ்தவர்கள் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வேத கலாபனையினுடைய ஒரு நேரம். மதத்தின் காரணமாக, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு காரணத்திற்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்ட ஒரு நேரம், அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட ஒரு நேரம், எதிர்நோக்கும் சோதிக்கப்பட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் பவுலடியார் அவர்களுக்கு உறுதி ஊட்டுகிற வகையில், அவர்களை இன்னும் விசுவாசத்தில் ஆழப்படுத்துகிற வகையில் தூய ஆவியானவருக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற நெருக்கத்தையும், தூய ஆவியானவர் வலுவற்ற நிலையில் இருக்கிற பெருமூச்சோடு நம்ம ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நமக்காக ஜெபிக்கக்கூடிய, நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய தூய ஆவியானவராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஜெபிக்க இயலாத நிலையில் கூட பெருமூச்சோடு அவரிடத்தில் நம்ம துணையை கேட்கிற நேரத்தில் தூய ஆவியானவர் நமக்காக ஜெபிப்பார். வலுவற்ற நிலையில், துன்பத்தில் இருக்கிற நேரத்தில், எதிர்நோக்கற்று வாழ்கிற நேரத்தில் தூய ஆவியானவர் நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார், எப்படி ஜெபித்தால் தந்தையிடமிருந்து ஆசிரியர்களை பெற முடியும் என்பதை அவர் நமக்கு கற்று தருவார் என்கிற செய்தியைத்தான் இந்த 2வது வாசகம் நமக்கு தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் கடவுளிடத்தில் என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, என்னுடைய இந்த நிலையில் ஜெபிக்கக்கூட மனம் இல்லாமல், ஜெபிக்கக்கூட ஆற்றல் இல்லாமல் நான் இருக்கிறேன், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை அப்படி என்று மனதில் ஆதங்கத்தோடும் மனதில் எதிர்நோக்கற்றவர்களாகவும் இருக்கிற நமக்குத்தான் தூய ஆவியானவருடைய துணை எப்படி இருக்கும் என்பதை 2வது வாசகம் அழகாக சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி என்பது புதிதாக மனம் மாறிய யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய பாடுகள் இறப்பிற்கு பிறகு அவர் முன் அறிவித்தவாறே எருசலேம் ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்கள் ஜெபக்கூடங்களைத்தான் வழிபாட்டிற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்பொழுது இந்த புதிதாக மதம் மாறிய யூத கிறிஸ்தவர்களுக்கு ஜெபக்கூடங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதனால் ஆதரவற்று கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த புதிதாக மனம் மாறிய யூத கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரையே நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏன் இவ்வளவு வேதனைகள், ஏன் இவ்வளவு கஷ்டம்,
தீயவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, அல்லது நம்முடைய விசுவாசத்தில் இருப்பவர்களிடத்திலேயே தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பழுகி பெருகி வருகிறதே, விசுவாசத்தில் இருப்பவர்கள், நம்பிக்கையோடு இருப்பவர்கள், கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருப்பவர்கள் துன்பப்படுவது ஏன்? ஏன் இந்த உலகத்தில் தீமை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அவர்களுக்கான பதிலளிக்கிற வகையில் தான் இந்த ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயி ஒருவர் அல்லது நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய வயலில் நல்ல விதைகளை, கோதுமை விதைகளை விதைக்கிறார். சில காலங்களுக்கு பிறகு பகைவன் ஒருவன், எதிராளி ஒருவன் அந்த நல்ல விதைகளோடு களைகளையும் விதைத்து விடுகிறான். கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு பணியாளர்கள் வந்து, ஐயா, நல்ல விதைகளை தாமே நம்ம விதைத்தோம், இதில் களைகள் வந்திருக்கின்றன அப்படி என்று கூறி அந்த களைகளை மட்டும் நாங்கள் தனியாக பிரித்து எடுத்து விடட்டுமா அப்படின்று கேட்ட கேள்விக்கு, இப்பொழுது நல்ல பயிர்களைப் போலவே அந்த களைகளும் தொடக்கத்தில் இருக்கின்றன, இவற்றை நம்ம பிடுங்கி எறிகிற நேரத்தில் நல்ல செடிகளை கூட, நல்ல பயிர்களை கூட நம்ம எடுத்து விடுகிற ஆபத்து இருக்கிறது. ஆகவே இரண்டையும் ஒன்றாக வளர விடுங்கள். அதற்கு பிறகு அறுவடை நேரத்தில் களைகளை மட்டும் தனிக்கட்டுகளாக கட்டுங்கள். நல்ல கதிர்களை என்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். இந்த களைகளை தீயிலிட்டு எரியுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதே கேள்வி நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கலாம். நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நேர்மையாகத்தான் இருக்கோம், நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ முயற்சி செய்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பலிக்கு வரோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்தி முயற்சிகளையும் செய்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்தேன்? அல்லது என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு மகன் அல்லது ஒரு மகள் அல்லது என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளிலேயே ஒருவர் மட்டும் இப்படி கலையாக இருக்கிறாரே, தீமையை நாடுபவராக, தீமையை எண்ணுபவராக இருக்கிறாரே, இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படி என்று இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் எப்படி இருக்க முடியும் அப்படி என்கிற அடிப்படையான கேள்வி உள்ளவர்களுக்குத்தான் இந்த விசுவாச பதிலை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். அன்புமிக்கவர்களே, கடவுளை தவிர நேர்மையாளர், கடவுளை தவிர உண்மையானவர், கடவுளை தவிர தூய்மையானவர், கடவுளை தவிர நிறைவான நல்லவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. மனிதர்களாகிய நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள் தான். நம்முடைய மனித பலவீனத்தின் காரணமாக இந்த உலகத்தில் தீமை இருக்கிறது, நம்முள்ளும் தீமை இருக்கிறது, நம்முடைய குடும்பத்திலும் தீமை இருக்கிறது, நம்முடைய பங்குதளத்திலும் தீமை இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நல்லவற்றை களஞ்சியத்தில் சேருங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்குணங்களையும், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து அதை பழுகி பெருக செய்ய வேண்டும். மாறாக நம்மிடம் இருக்கிற தீமைகளை நம்மிடமிருந்து களைந்து அவற்றை எரித்து விட வேண்டும். மனமாற்றத்தின் வழியாக நாம் இறைவனிடத்தில் மறுபடியும் சேர வேண்டும் என்கிற அழகான கருத்தையே இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது. ஒரு அம்மா தன்னுடைய கைக்குழந்தையோடு காரில் சென்று கொண்டிருக்கிறார். அது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. பாதியில் காரு நின்று விடுகிறது, பழுதாகி போய். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கை குழந்தையை அவர் உள்ளே வைத்துவிட்டு கதவை சாத்தி விட்டு அவர் வெளியில் சோதனை செய்த பொழுது ஆட்டோமேட்டிக் லாக் அது தானாகவே பூட்டி கொண்டு விடுகிறது. இப்பொழுது குழந்தை உள்ளே இருக்கிறது. காரையும் அவர் எதுவும் சரி செய்ய முடியவில்லை, குழந்தையும் காப்பாற்ற முடியவில்லை. வருகிற போகிறவர்கள் எல்லாரிடத்திலும் உதவி கேட்கிறார். எல்லோருமே இவர் ஒரு ஏமாற்று பெறுவழி என்று யாருமே உதவி செய்யவில்லை. கண்களை மூடி கடவுளிடத்தில், கடவுளே எனக்கு ஒரு நல்லவர் அனுப்பி இன்னும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபித்த நேரத்தில் ஒரு கார் வருகிறது, இவரை தாண்டி செல்கிறது. சென்ற கார் மறுபடியும் திரும்பி இவரிடத்தில் அதிலிருந்து ஒரு முரட்டு ஆசாமி வெளியே வருகிறார். அந்த ஆளை பார்த்த உடனேயே அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், பார்ப்பதற்கு இவ்வளவு முரடனாக இருக்கிறானே என்று. இந்த அம்மாவிடத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்ட நேரத்தில், இது மாதிரி கார் கதவை நான் தெரியாதனமாக மூடிவிட்டேன், குழந்தை உள்ளே இருக்கிறது, காப்பாற்ற வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அந்த மனிதன் நான் உதவி செய்கிறேன் என்று அருகில் இருந்த ஒரு குடை கம்பியை எடுத்து அந்த காரினுடைய பேனட் முன்பகுதியை ஓப்பன் செய்து பிறகு எதோ செய்கிறார். சிறிது நேரத்தில் காரு கதவு திறந்து விடுகிறது. கதவை திறந்த உடனேயே குழந்தையை மார்பில் அணைத்து கொண்டு அந்த நபருக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். ஐயா, கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு நான் நிரம்ப நன்றி சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் திரும்ப செல்லுகிறார். சென்று அவரிடத்தில் அந்த பெண்மணி, ஐயா உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய பெயர் ஜானி அப்படி என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, என்ன வேலை செய்கிறீர்கள்? சிறந்த மெக்கானிக் போல நீங்கள் அழகாக இந்த காரை எனக்காக சரி செய்து விட்டீர்கள் அப்படி என்று அவர் சொன்ன நேரத்தில் அந்த மனிதர் சொன்னாராம், அம்மா மன்னிக்கவும், நான் ஒரு கார் திருடன், கார் திருடி 6 மாதம் சிறையிலிருந்து இன்றைக்கு தான் விடுதலை ஆகி வந்தேன், உங்களுக்கு உதவி செய்து செல்கிறேன் அப்படி என்று சிரித்து கொண்டே சென்று விட்டாராம். அன்புமிக்கவர்களே, இந்த அம்மா மனசுக்குள்ள
கடவுளே ஒரு சின்ன உதவி தான் கேட்டேன், ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு எக்ஸ்பர்ட்டே நீங்கள் அனுப்பி எனக்கு உதவி செய்ததை நினைத்து உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்மிக்கவர்களே, எல்லா மனிதர்களிடத்திலும் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. தீமையே உருவானவர்கள் யாரும் கிடையாது. பிறப்பிலேயே திருடர்களாகவும் தீமை உள்ளவர்களாகவும் நாம் யாரும் பிறப்பது கிடையாது. ஆகவே நம்மிடம் இருக்க நன்மதனத்தை களஞ்சியமாக சேர்த்து கடவுளை அதை பல்மடங்காக மாற்றச் சொல்லி நம்மிடம் இருக்கிற தீமைகளை நம்மிடமிருந்து அகற்றி இந்த பூ உலகத்தை கடவுள் வாழுகிற உலகமாக மாற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.